ஸ்மார்ட் செல் யூஸ் பண்ணுறீங்க, அதை ஆன் பண்ணி வச்சுட்டு வேலைகளை செய்யும்போது தெய்வ செய்தியை கேட்க விரும்புங்க. இன்னைக்கு என்னுடைய சபையில் கர்த்தர் என்ன பேசினார்? அல்லேலூயா. உங்களுக்காக என்ன ஒரு சபையில் ஆண்டவர் பேச மாட்டார், உங்களுக்காக உங்கள் சபையில் தான் கர்த்தர் பேசுவார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆகையினால அன்றன்றுள்ள அப்பம், ஜீவ அப்பம் கர்த்தர் தான். ஒரு முறை வேதத்தை நான் தியானிக்கும் போது ஒரு காரியத்தை நான் உணர்ந்தேன். என்ன அப்படின்னா, ஒரு முறை ஆண்டவர் பிரசங்கம் பண்ணினார். அந்த பிரசங்கம் 1 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம் இல்லை, 3 நாள் நடந்துச்சு. அல்லேலூயா. 3 நாள் வரைக்கும் யாரும் வீட்டுக்கு போகல, அங்கே தான் இருந்தார். ஸோ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, 3 நாள் வரைக்கும் ஆண்டவர் தொடர்ந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் 3 நாளாக எந்த இடத்துலையும் அவர் அற்புதம் தொடர்ந்து செய்யலை. இதிலிருந்து என்ன புரிகிறதுண்டா, அற்புதத்தை காட்டிலும் தெய்வ வார்த்தை நமக்கு ரொம்ப முக்கியம். எத்தனை பேருக்கு புரியுது? அதிசயத்தை பார்க்கிலும் விடுதலையை பார்க்கிலும் தேவனுடைய வசனம் ரொம்ப முக்கியம். ஆகையினால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உங்களை விடுவிக்கிறது ஆண்டவருடைய வல்லமை மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தையும் கூட. அல்லேலூயா. ஆகையினால தேவனுடைய செய்தியை இதே பழக்கமாக வச்சுட்டு இருக்கக்கூடாது, வராமலே வீட்டில இருந்து கேட்டுட்டு இருக்கக்கூடாது. இன்னைக்காச்சும் ஒரு நாள் வர முடியாது தான் சூழ்நிலை, கர்த்தர் பார்க்கிறார். அப்போ அன்னைக்கு சபையில் நடக்கிற உபவாச கூட்டத்தில் தேவன் என்ன பேசினார், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் என்ன பேசினார், அதை ரொம்ப வாஞ்சியாய் கேளுங்க. அதில் உங்களுக்கான ஆலோசனைகளும் உங்களுக்கான தீர்வும் உங்களுக்கான சத்தியமும் கர்த்தர் அதில் வைத்திருக்கிறார். அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து சபை ஊழியத்தையும் மீடியா ஊழியத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து போன வாரம் 2 பேர் ஞானஸ்நானம் எடுத்தது, தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஆராதனை. தேவனுடைய பிள்ளைகள் ஞானஸ்நானம் எடுத்த எல்லாரும் கண்டிப்பாக சபையில் வந்து தேவனுடைய சரீரத்திலையும் அவருடைய இரத்தத்திலையும் நீங்கள் பானம் பண்ணும்படி அன்பாய் கேட்கிறேன். எதை அசட்டை பண்ணினாலும் அவர் உங்களுக்கு ஆய்ப்பிக்கப்படும்படி தன்னுடைய சரீரத்தையே கொடுத்தார். அவருடைய சரீரத்தை அசட்டை பண்ணாதீர்கள். எதை அசட்டை பண்ணினாலும் அவர் உங்களுடைய பாவத்தின் பலியாக, மன்னிப்புக்காக, பாவத்தை கழுவும்படி தம்முடைய கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் சிந்தினார். அதை ஒரு நாளும் அசட்டை பண்ணக்கூடாது. ஆகவே நான் எப்போதுமே திருவிருந்து ஆராதனையை பெரிய பண்டிகை போலவே நான் பார்க்கிறேன். சிலர் எப்படி பார்க்குறீங்களோ எனக்கு தெரியாது. ஏன் எனக்கு அந்த சந்தேகம் வருதுன்னா, திருவிருந்துக்காக முழங்கால் படியிடுவோன்னு சொன்ன உடனே சிலர் ஓடுறீங்க. ஆகையினால நிச்சயமாக நீங்கள் அதை பண்டிகை போல் பார்க்குறீங்களான்னு எனக்கு தெரியலை. ஆனால் நான் அதை பெரிய பண்டிகையாய் பார்க்கிறேன். அது எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாகவே அந்த ஆராதனை நான் பார்க்கிறேன். நீங்களும் அப்படியே அதில் பங்கெடுங்க, ரொம்ப சந்தோஷமாய் பங்கெடுங்க. அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்ம கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. போன ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் என்ன செய்தி என்று யாராகிலும் சொல்ல முடியுமா? நல்லா கண்ணை உருட்டுங்க. சொல்லுங்க. துரு இச்சை ஜெயிக்கணும். அல்லேலூயா. ஒரே ஒரு ஆளுக்கு தான் ஞாபகம் இருக்கிறது. எதில் முடித்தோம் அதில் இருந்தே தொடங்க விரும்புகிறேன். போன வாரத்தினுடைய செய்தியின் தொடர்ச்சி. இன்னைக்கு எப்படி ஆகிலும் பிரசங்கம் பண்ணி முடிச்சிடணும் இந்த டாபிக்கை. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. எடுத்துக்கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 7வது வசனம். ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எடுத்துட்டீங்களா? வேதத்தின் கடைசி ஆகமம் 21:7. கர்த்தர் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். அல்லேலூயா. நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். அல்லேலூயா.
ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தேவன் வைத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். அவர் அவனுக்கு தேவனாயிருப்பார். அவர்கள் அவருக்கு குமாரனும் குமார்த்தியுமாய் இருப்பார்கள். அப்ப ஆண்டவர் சொன்னார், ஜெயிக்கணுமே, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். ரட்சிக்கப்பட்டது போதாது, மனம் திரும்பினது போதாது, ஞானஸ்நானம் எடுத்தது போதாது, அபிஷேகம் பெற்றது போதாது, திருவிருந்தில் பங்கெடுத்த நாட்கள் போதாது, ஆராதித்த நாட்கள் போதாது, ஜபித்த நேரம் போதாது, வேதத்தை வாசிக்கிற வாசிப்பு போதாது. அடுத்த பகுதிக்கும் கண்ணோக்கி பார்க்கணும். நான் இந்த உலகத்தில் ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து நான் ஜெயிக்கணும். தேவ சித்தத்தை செய்து நிறைவேற்றி நான் ஜெயிக்கணும். ஆகவே அந்த காரியத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும்படி ஆண்டவர் பேசுகிறார். அப்போ போன செய்தியில் நம்ம நிறைய கேட்டோம். ஒரு மனுஷன் ஜெயிக்கணும்னா இச்சை அடக்கமாக இருக்கணும். இந்த பூமியில நாம எந்த இடத்துல தோத்து போகிறோம் என்றால் இச்சையில தான் விழுந்து போகிறோம், இச்சையில தான் தோத்து போகிறோம், இச்சையில நாம பின்மாற்றத்துல போகிறோம். ஆகையினால தான் ஜெயிக்க வேண்டுமே ஆனால் இச்சை அடக்கமா இருக்க வேண்டும். இச்சை குறித்து நிறைய காரியத்தை நம்ம பார்த்தோம். சாப்பாட்டுல கூட இச்சை அடக்கமா இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, போஜன பிரியனா இருந்தால் கத்தியை எங்க வைக்கணுமா? தொண்டையில வைக்கணும். அல்லேலூயா. அப்போ சாப்பிடுகிற சாப்பாடுல கூட இச்சை அடக்கமா இருக்கணும். நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன், மற்றவங்களை குறை சொல்லுவாங்க. அவளுக்கு தான் சுகர் 300 இருக்கத, இப்பமாச்சும் சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணலாம்ல, பின்ன கொஞ்ச நாள் கழிச்சா இந்த அம்மாவுக்கு சுகர் 300 வந்துடும். அல்லேலூயா. இப்போ இந்த அம்மாலால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நாம ஒருத்தரை குறித்து ஒருத்தர் சொல்லுவோம். நான் சொல்லுகிறேன், யாரையும் தீர்ப்பு செய்ய வேண்டாம். உங்களால் எவ்வளவு முடியுமோ எல்லாவற்றிலையும் இச்சை அடக்கமாயிருங்க. முதல் மனுஷன் ஆதாம் ஏவாள் வீழ்ந்து போன காரணமே புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை, நன்மை தீமை அறியக்கூடிய கனியை அவர்கள் புசித்தார்கள், விழுந்து போனார்கள், தேவ மகிமை இழந்தார்கள், தேவ சமூகத்தை விட்டு ஓடினார்கள், தேவனுக்கே தன்னை ஒளித்து கொண்டார்கள், மறைத்து கொண்டார்கள், தேவனை சந்திக்க அவர்களுக்கு தைரியம் வரல. இப்படி எவ்வளவோ சொல்லலாம். அப்போ முதல் வீழ்ச்சி எங்க ஆரம்பிக்கிறது அப்படின்னா, எங்க ஆரம்பிச்சது அப்படின்னா இச்சையில தான் மனுஷனுடைய வீழ்ச்சியை ஆரம்பிச்சது. அல்லேலூயா. பரலோகத்தில் இருந்து ஒரு தூதர் கூட்டம் தள்ளப்பட்டது. எதனால தள்ளப்பட்டது? ஒரு இச்சை. அந்த தூதனுக்குள்ளாய் ஒரு ஆசை, நான் தேவனாய் மாறணும், தேவனுடைய சிங்காசனத்திற்கு என் சிங்காசனத்தை உயர்த்தணும். அப்போ பூமியில வீழ்ச்சி எங்க ஆரம்பிச்சது? இச்சையில. பரலோகத்தின் தூதர் விழுந்து போன காரணம் என்ன? பூமியில தள்ளப்பட்ட காரணம் என்ன? தூதனாய் இருக்க வேண்டியவன் பிசாசாய் மாறின காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம் தான், இச்சை. ஹல்லேலூயா. சோ இந்த இச்சையில இருந்து பூரணமாய் நாம விடுதலை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. அப்போ சின்ன ஒரு கனியில இச்சை அடக்கமா இருக்கிறதை கர்த்தர் விரும்புகிறார். சின்ன ஒரு போஜனத்துல இச்சை அடக்கமா இருக்கிறதை கர்த்தர் விரும்புகிறார். இச்சை என்கிறது பெருசா வராது, இச்சை என்கிறது சின்னதா வரும். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். அப்போ ஒரு மனுஷன் எல்லாவற்றையும் எப்பொழுது சுதந்தரிக்க முடியும் என்றால் ஜெயிக்கணும். ஜெயித்தா எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். இப்போ பிரான்ஸ்ல ஒலிம்பிக் போட்டிகள் நடக்கிறது. அல்லேலூயா. இப்போ ஜெயிக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும்? வெள்ளி பதக்கம், தங்க பதக்கம், வெங்கல பதக்கம், இதெல்லாம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இடம் வந்தவங்களுக்கு தங்க பதக்கம், 2வது வெள்ளி, 3வது, அப்படி ஒவ்வொரு பதக்கங்கள் கிடைக்கும். இப்போ அதோடு போகாது. ஜெயிச்சுட்டு வரும்போது ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் ஒவ்வொரு தொழிலதிபர்களும் அவர்களுக்கு கொடுக்கிற கிஃப்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவர்களுக்கு பேர் என்ன, புகழ் என்ன, பணம் என்ன, செல்வாக்கு என்ன. சில போட்டியில் ஜெயிச்ச வீரர்களுக்கு கலெக்டர் பதவியை கொடுத்து தேசம், மாவட்டம், மாநில முதலமைச்சர் கௌரவப்படுத்தினதையும் இந்தியாவில் நம்ம கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. ஒரு விளையாட்டு வீரனை எம்பி போஸ்ட்டை கொடுத்து கௌரவப்படுத்தினதை இந்தியாவில் பார்த்துருக்கிறோம்.
அப்போ ஜெயிக்கிறவனுக்கு எல்லா கனமும், எல்லா மேன்மையும், எல்லா உயர்வும், எல்லா கனமும் அவனுக்கு கிடைக்குது. மனுஷனால இவ்வளவுதான் கொடுக்க முடியும், என் தேவனால ரொம்ப கொடுக்க முடியும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? மனுஷன் கொடுக்கிறதை விட தேவன் அதிகமாய் கொடுப்பார். ஜெயிக்கிறவனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். என்னதெல்லாம்னு சொல்லல, அதுக்கு ஒரு சின்ன பட்டியலை கொடுக்கல, இல்ல பெரிய பட்டியலை கொடுக்கல, மொத்தத்தையும் பட்டியலாகவே கொடுத்து விட்டார். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ ஜெயிக்கும் போது கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார், ஜெயிக்கும் போது கர்த்தர் உன்னை உயர்த்துவார், ஜெயிக்கும் போது மேன்மைகளை நீ சுதந்தரிப்பார், ஜெயிக்கும் போது நன்மைகளை நீ சுதந்தரிப்பார். உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உன் பிள்ளைகளுடைய பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். உங்க பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். சமுதாயத்தில், தேசத்தில் நிச்சயமாய் பெருமைப்படுத்துவார். ஒன்றுக்கும் உதவாத இச்சையில விழுந்து போக வேண்டாம். நான் சொல்லுகிறேன், பாவத்தை விடிய விடிய இருந்து ரசிச்சு ருசிச்சு அதை செய்து எவ்வளவு நேரம் தான் அந்த இச்சையில சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னா கொஞ்ச நேரம் தான். குடிகாரன் எவ்வளவு நேரம் தான் சந்தோஷமா இருக்க முடியும்? போதையில, குடிவெறியில எவ்வளவு நேரம் தான் சந்தோஷமா இருக்க முடியும்? ஒரு பாக்கு போடுறவன் எவ்வளவு நேரம் தான் சந்தோஷமா இருக்க முடியும்? ஒரு பீடி சிகரெட் குடிக்கிறவன், கஞ்சா குடிக்கிறவன் எத்தனை நாளுக்கு தான் சந்தோஷமா இருக்க முடியும்? இந்த இச்சையெல்லாம் சீக்கிரமாய் ஒளிந்து போகும். அந்த இச்சையை அனுபவிக்கிறவன் கனத்துக்குரியவன் அல்ல, மேன்மைக்குரியவன் அல்ல, மதிப்புக்குரியவன் அல்ல, இகழ்ச்சிக்குரியவன், அல்லேலூயா, நிந்தைக்குரியவன். இந்த ராதபுரத்தில் ஒரு சிலரை பார்த்துருக்கிறேன், சின்ன வயசுல இருந்தே பார்த்துருக்கிறேன், கிட்டத்தட்ட 18 வருஷத்துக்கு மேல பார்த்துட்டு இருக்கிறேன். அப்பவுமே குடிகார, அப்பவுமே பயங்கர குடி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வயசு 40 வயசு தான் இருக்கும், வயசு 35 வயசு தான் இருக்கும். ஆனால் பார்க்கக்கு நல்ல வயசான தாத்தா மாதிரி இருக்கிற எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறேன். முடியாமல்லாம் போச்சு. அல்லேலூயா. குடிச்சு குடிச்சு குடியே வாழ்க்கை. அந்த குடிவெறியின் இச்சையில விழுந்ததுனால கல்யாணம் கூட முடிக்கலன்னு. யார் பெண் கொடுப்பா? ஒரு 10 நாளாகிலும் பையன் நல்லவனா இருந்தா, குடிக்காம இருந்தா, இவனை கொண்டு ஒரு இடத்துல காட்டலாம் பொண்ணுட்டு. அப்படிதானே? பாருமா, நல்ல பையன், குடிக்காதவை. ஆமா, இவன் தான் காலையில விடிஞ்சது முதல் கொண்டு தூங்க போறது வரைக்கும் குடியிலே இருப்பான். வேற எந்த பொண்ணுட்ட காட்ட முடியும் இந்த மாப்பிள்ளை அப்படின்ட்டு? அல்லேலூயா. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணணுமா? வேதம் சொல்லல, உலகத்துல சொல்லுவாங்க. உங்களே அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. பொண்ணு ரொம்ப அடக்கம். அல்லேலூயா. சொன்னாங்களா இல்லையா? மாப்பிள்ளை ரொம்ப அடக்கம், வீட்டு சத்தம் வெளியே கேட்காது. ஆனா எத்தனை நாளைக்குன்னு தான் சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. பொண்ணு ரொம்ப அடக்கம். எத்தனை நாளைக்கு? எத்தனை வாரத்திற்கு? ஒரு வாரம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அல்லேலூயா. எந்த வாரம்? கல்யாணம் முடிஞ்சு வாரம், 2 வாரம். அல்லேலூயா. பொண்ணு கேட்கும், அத்தை நான் உங்கள் அம்மாவானி கூப்பிட்டுட்டுமா? அல்லேலூயா. எத்தனை நாளைக்கு? அது விஷயம் வேற. மாமியார் அதை விட சூப்பரா சொல்லும், எம்மா நீ என் மூத்த பொண்ணு மாதிரிமா அப்படின்னுட்டு. அதுவும் எத்தனை நாளைக்குன்னு தெரியாது. ஹல்லேலூயா. இதுதான் உலகம், இப்படிதான் போயிட்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. எல்லாமே மாறணும். குடி 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 இச்சை. ஒரு மனுஷன் பாவ இச்சையை அவன் தொடர்ந்தானால், பாவ சந்தோஷத்தில் அவன் மகிழ்ந்தானால், நல்ல சந்தோஷம் அவன் வாழ்க்கையில் இல்லாமலே போயிடும். எத்தனை பேருக்கு புரியுது? பாவ சந்தோஷம் எனக்கு வேண்டாம், இச்சையில வரக்கூடிய சந்தோஷம் எனக்கு வேண்டாம், பாவத்தில் மகிழ்கிற மனமகிழ்ச்சி எனக்கு வேண்டாம். எல்லாரும் சொல்லணும், அந்த சந்தோஷமே எனக்கு தேவையில்லை. பரிசுத்தத்தில் வரக்கூடிய சந்தோஷம் மொத்தமும் எனக்கு தேவை. ஒரு மனுஷன் இச்சையை தவிர்த்தானால் அவர் ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பான். கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். தயவு செய்து சொல்லுகிறேன், இச்சையில மாத்திரம் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா எல்லாவற்றையும் நீங்க சுதந்தரித்துக் கொள்ளுவீர்கள். எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்க சுதந்தரிப்பீர்கள். அல்லேலூயா.
தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இச்சையை குறித்து வசனம் சொல்லுகிறது. யாக்கோபு 1:14. தேவனுக்கு மகிமை. யாக்கோபு 1:14. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஹல்லேலூயா. இப்ப இச்சையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் தன் சுய இச்சையினால இழுக்கப்படுகிறான். ஆமென். சுய இச்சை. அவனுக்கு ஒரு இச்சை வரும். நான் சொல்லுகிறேன், அதாவது எத்தனையோ பாவ இச்சையில மனிதர்கள் இழுக்கப்படுகிறார்கள். ஆமென். இழுக்கப்படுகிறார்கள் பாவ இச்சைக்கு நேராக. அது விபச்சாரமா இருக்கலாம், வேசித்தனமா இருக்கலாம், குடியா இருக்கலாம், கஞ்சாவா இருக்கலாம், போதை மருந்தா இருக்கலாம், போதை ஊசியா இருக்கலாம், ஏதோ ஒரு இச்சை. இப்பெல்லாம் சமுதாயத்தில் ரவுடி கலாச்சாரம், கட்ட பஞ்சாயத்து கலாச்சாரம் ரொம்ப பெருகி போச்சு, ரொம்ப பெருகி போச்சு. ரவுடிகளுக்குள்ளே ஒரு இச்சை இருக்கிறது. அவன் இடத்தை நாம் பிடிக்கணும், அவன் இடத்தை நாம் பிடிக்கணும். அல்லேலூயா. இப்படி ஒரு கூட்டம் அலையுது. இந்த ஏரியால, இந்த மாவட்டத்தில் நாம் பெரிய ஆளா இருக்கணும். பாம்பேயை கலக்கின ரவுடிகள் உண்டு. அவங்களை போல மாறணும் ஒரு இச்சை. யாரையாகிலும் அடிச்சாலும், கையை காலை வெட்டி ஆகிலும், கையை காலை உடைச்சாகிலும், 10 கொலை பண்ணினாலாகிலும் ஒரு பெரிய ரவுடியா மாறணும். இச்சை. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவன் தன் தன் சுய இச்சையினால இழுக்கப்படுகிறான், சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அல்லேலூயா. இச்சை உங்களை சிக்க வைக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? எதுலையும் நமக்கு ஒரு இச்சை வரக்கூடாது. நான் சொல்லுகிறேன், ஒரு காரியத்தில் இச்சை வரட்டும். என்ன காரியம்? இயேசுவை போல மாறணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆசை, அந்த ஹீரோவை போல மாறணும், அந்த ஹீரோயின் போல மாறணும். நான் சொல்லுகிறேன், இயேசுவை போல மாறணும். ஒரு இச்சை வரட்டுமே. ஏசப்பாவை போல நான் மாறணும். அவரை போல தாழ்மை, அவரை போல அன்பு, அவரை போல மன்னிக்கிற சுவாபம், அவரை போல ஒரு தயவு, எல்லாமே அந்த அவரை போல, ஏசப்பாவை போல. இன்னும் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும், ஏசு கிறிஸ்துவை போல ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. ஏசு கிறிஸ்துவை போல வரங்களை செயல்படுத்தணும். விசுவாசிக்கிறவர்களால நடக்கிற அற்புத அடையாளங்கள் என்று சொல்லி அநேக ஒரு பட்டியலை ஆண்டவர் தந்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், ஏசப்பா பிசாசை துரத்தினார், நானும் துரத்தணும். ஹல்லேலூயா. ஏசப்பாவை பார்த்து பிசாசு அலறிச்சு, ஓடிச்சு, புலம்பிச்சு, நடுங்கிச்சு. எத்தனை பேர் விரும்புறீங்க? ஹல்லேலூயா. அப்பாவினுடைய அபிஷேகம் உங்க மேல இருந்தால், அப்பாவினுடைய அபிஷேகத்தின் நிறைவு ஆவில அனலா இருப்பீர்களானா, நீங்க தூரத்துல வரும்போது பிசாசு நடுங்கி ஓடுவான், அந்த எல்கையை காலி பண்ணுவான், அந்த வீட்டை காலி பண்ணுவான், அந்த மனுஷனை விட்டு ஓடுவான். எத்தனை பேருக்கு இந்த ஆசை வருது? எத்தனை பேருக்கு இந்த மாதிரியான இச்சை வருது? ஏசப்பா மரித்த பிரேதங்களை உயிரோடு எழுப்பினார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி விட்டார். அந்த மகிமையும் அபிஷேகமும் உங்களுக்குள்ளா இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அதுல ஆசை வரல? ஆனா ரவுடி ஆகணும், அதுல ஆசை இருக்கு. பெரிய கட்ட பஞ்சாயத்து ஆகணும், அதுல ஆசை இருக்கு. உலகத்துக்குரியவைகளை இச்சிக்க வேண்டாம். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற, அவன் தன் தன் சுய இச்சையினால. நாம சுயமாய் வாழக்கூடியவர்கள் அல்ல, கர்த்தருடைய கட்டளையின்படியே வாழக்கூடியவர்கள். ஹல்லேலூயா. சுயமாய் வாழாதிருங்க, சுய இச்சையின்படி வாழாதிருங்க, சுய விருப்பத்தின்படி வாழாதிருங்க. எல்லா மனுஷனுக்கும் நல்லதாய் தோன்றுகிற ஒரு வழி உண்டு, அந்த வழியில பயணிக்காதீர்கள். நானே வழி என்று சொல்லி ஒரு இயேசு சொல்லி இருக்கிறார். அந்த வழியில பிரயாணம் பண்ணுங்க, அந்த வழியில போங்க. அந்த வழிதான் உங்களுக்கு ஜீவனுக்கு நேராய் உங்களை கொண்டு போய் விடும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படி அல்ல. சுயமாய் ஒரு வழி, சுய விருப்பத்துல ஒரு வழி பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு பிடிச்சு போச்சு. இப்படி போவோம், இந்த வழியில போவோம், இப்படி வாழுவோம். எங்க போறக்கு? நமக்கு ஒரு கட்டளையை தந்து வாழ வைத்திருக்கிறார், ஒரு கற்பனையை தந்து வாழ வைத்திருக்கிறார். அதன்படி ஓடுங்க, அதன்படி வாழுங்க, மீறாதிருங்கள். அல்லேலூயா. மீறாதிருங்கள். ஆமா, தேவனுடைய பிள்ளைகள்
அவனவன் தன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஆமென். சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இச்சை அடக்கமாய் இருக்க பழகுங்க. இந்த இச்சை என்ன செய்யும் என்றால், யாக்கோபு 1:15 நாம வாசித்தால், பின்பு இச்சையானது கர்ப்பம் தரிக்கும். அல்லேலூயா. கர்ப்பம் தரித்து என்ன செய்யும்? பாவத்தை பிறப்பிக்கும். அது பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். நமக்குள்ளாய் வரக்கூடிய இந்த இச்சை நம்ம எங்க கொண்டு போய் விடுகிறதுனா மரணத்துல கொண்டு போய் விடுகிறது. மரணத்துல கொண்டு போய் விடுகிறது. ஒரு இச்சை நமக்குள்ளாய் ஆரம்பிக்கிறது, முடிவு எங்க அப்படின்னா மரணம். இச்சையானது சாதாரணமானது இல்லை. ஒரு மனுஷன் ஒரு மனுஷி இச்சைக்கு இடம் கொடுத்துட்டால் அது தாயின் வயிற்றிலே உருவாகுகிற கரு மாதிரி. கரு உண்டாயிற்றா அது வளரதான் செய்யும், வளர்ந்துட்டே இருக்கும், அது முழு வளர்ச்சி அடையும். நான் சொல்லுகிறேன், இந்த இச்சையை கருவிலே கரு அறுத்து விட்டோமையானால் இனி வளராது. ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, எனக்கு எதிலேயாகிலும் இச்சை இருக்கிறதா? உலகத்தில் இச்சை இருக்கிறதா? அப்போஸ்தலர்கள் பரிசுத்தவான்கள் வேற மாதிரி வாழ்ந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சீசர்கள் வேற மாதிரி மாறினார்கள். இயேசுவோடு கூட இருந்தவர்கள் வேற மாதிரி மாறினார்கள். இன்னைக்கு சபையில இருக்கிறவர்கள் வேற மாதிரி மாறுகிறார்கள். இயேசுவோடு இருந்தவர்கள் எப்படி மாறினார்கள் தெரியுமா? எடுத்து வாசிப்போம். யோவான் சுவிசேஷம், யோவான் சுவிசேஷம் அதுல 11:16 வாசிப்போம். அப்பொழுது தீத்திமு எனப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி, அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றான். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஏசப்பாவோடு கூட இருந்த தோமா சொல்லுகிறான், அவரோடு மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இயேசுவோடு வாழவும் விரும்பினார்கள், இயேசுவோடு மரிக்கவும் விரும்பினார்கள். இயேசுவோடு இருந்தவர்களும் இருந்த சீசர்களும் வேற மாதிரி வாழ்ந்தார்கள், வேற மாதிரி விரும்பினார்கள், வேற மாதிரி வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். இன்றைக்கு சபைக்குள்ளாய் இருக்கிறவர்கள் வேற மாதிரி விரும்புகிறார்கள், வேற மாதிரி எதிர்பார்க்கிறார்கள். அன்னைக்கு இருந்த சீசர்களுக்கு ஒரு சின்ன இச்சைகள் கூட இல்லை. அவரோடு போவோம், அவரோடு மரிக்கும்படி நாமும் போவோம். ஹல்லேலூயா. எப்படி விரும்புகிறார்கள் பாருங்க. நாம இயேசுட்ட போனா என்ன கிடைக்கும்? ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இயேசு தருகிறதை விட இயேசு நமக்காக தன்னையே கொடுத்திருக்கிறார். இதை விட ஒரு பெரிய மேன்மை உலகத்துல வேற ஒன்றுமில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஏசப்பா கொடுக்கிறதை விட ஏசப்பாவையே நமக்காய் கொடுத்த பிதாவை மகிமைப்படுத்துங்க. நிறைய பேருக்கு புரியல. பெரிய பொக்கிஷமே நமக்கு ஏசப்பா தான். பெரிய செல்வமே ஏசப்பா தான். பெரிய ஐஸ்வர்யமே ஏசப்பா தான். நாம் இன்னைக்கு உலகத்தில் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெருசா பார்க்கிறோம். அவர் ஒரு நாள் இந்த மாதிரி பெருசா பார்த்ததே கிடையாது. 1 பவுனு, அப்பா 1 பவுன் தங்கம் 50,000 ரூபாய். நான் சொல்லுகிறேன், விலை மதிக்க முடியாத தேவன் என்னோடு இருக்கிறார். மதிப்பே கொடுக்க முடியாத அளவுக்கு, ஹல்லேலூயா, வார்த்தையினால சொல்ல முடியாத மதிப்புடைய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு இரட்சகராய் இருக்கிறார். அதை ஒரு நாளும் தியானிச்சது கிடையாது. அவர் என்ன கொடுப்பார்? சுகம் கொடுப்பாரா? விடுதலை கொடுப்பாரா? வீடு தருவாரா? மாடு தருவாரா? 2 ஆட்டுக்குட்டி தருவாரா? இதே நம்ம நினைக்கிறோம். ஆனா இயேசுவோடு இருந்த சீசர்களுக்கும் இன்றைக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ரொம்ப வித்தியாசம். ஹல்லேலூயா. இயேசுவோடு இருந்தவர்கள், வாங்க நாமும் அவரோடு கூட மரிக்கும்படி போவோம். இயேசு இந்த பூமிக்கு எதற்கு வந்தார்? ஏசப்பா இந்த பூமியில உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் அடிக்கப்படவும், சிலுவையில் ஜீவனை கொடுக்கவும் மரிக்கவும் வந்தார். ஹல்லேலூயா. ஆமா, இந்த சிலுவையின் பாடுகளை அவர் முன் அறியும் போது, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க சித்தமானால் நீக்கி போடும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது.
ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அந்த இதை பாருங்க, அந்த அனுபவம், அந்த மகிமையை பாருங்க. ஆண்டவரே, பிதாவே, இந்த பாத்திரம் நீங்கன்னா நல்லா இருக்கும். பெரிய அவமானம், பயங்கரமான அடி, குற்றவாளிகளோடு குற்றவாளிகளான ஒரு மனுஷனாய் நிறுத்தி குற்றவாளிகளோடு சிலுவையில இயேசுவும் மறைய போகிறார்கள். பயங்கரமான பாடு, எல்லாவற்றையும் தன்னுடைய ஆவினால் அறிகிறார். ஆனாலும் பிதாவாகிய தேவனிடத்துல குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீக்குங்க. ஆனாலும் ஏன் விருப்பத்தின்படி அல்ல, ஏன் சித்தத்தின்படி அல்ல, ஏன் இச்சையின்படி அல்ல, உங்க சித்தத்தின்படி. அல்லேலூயா. முழுமையாய் ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு ஊழியத்தில் ஊழியக்காரர்கள், விசுவாச பிள்ளைகள் இயேசுவுக்காய் மாறினாலும் உலகத்திற்காகவே நாம் அதிகமாய் மாறி இருக்கோம். என்ன தருவார், என்ன கிடைக்கும், என்ன செய்வார் இயேசு? நான் சொல்லுகிறேன், இதெல்லாம் வேண்டாம். இயேசுவே மிகப்பெரிய பொக்கிஷம். இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு இயேசு இல்லை. நான் சொல்லுகிறேன், உங்க அழைப்பை பெருசா பாருங்க, உங்களை தெரிந்து கொண்டதை பெருசா பாருங்க, உங்களை வேறு பிரித்ததை பெருசா பாருங்க. உங்க மேல அப்பா ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், பெருசா பாருங்க. கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தும். எத்தனையோ பேரை பிசாசானவன் அபிஷேகித்து வைத்திருக்கிறான். அல்லேலூயா. எத்தனையோ பேரை பிசாசு அபிஷேகம் பண்ணி வைத்திருக்க, அவனுடைய ஆவியை ஊற்றி இருக்கிறான். ஆடுகிற குடும்பம் ஆடியே போயிரும். ஆனா அபிஷேகம் பெற்ற மனுஷனுடைய கொம்பை அவர் உயர்த்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? உயர்வு நிச்சயம். ஆனாலும் என் ஓட்டம் உயர்வுக்கு நேராக அல்ல, என் ஓட்டம் கிறிஸ்துவுக்கு நேராக. எத்தனை பேருக்கு புரியுது? அவர் கனம் பண்ணட்டும், கனம் பண்ணாமல் போகட்டும், உயர்வை தரட்டும், தராமல் போகட்டும், மேன்மையை தரட்டும், தராமல் போகட்டும். ஆனா என்னுடைய ஓட்டம் மேன்மைக்கு நேராய் அல்ல, உயர்வுக்கு நேராய் அல்ல, ஐஸ்வர்யத்திற்கு நேராய் அல்ல. எல்லாவற்றையும் படைத்த, சிருஷ்டித்த, ஆளுகை செய்கிற ஏசப்பாவுக்கு நேராக என் ஓட்டம் இருப்பதாக. அவரே சத்தியம். அல்லேலூயா. சத்தியத்திற்கு நேராய் ஓடுவோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். ஏசப்பாவுக்கு நேராய் ஓடுங்க. என் உலகத்துக்கு நேராய் ஓடுகிறீர்கள். அவரை விட ஒரு பெரிய மகிமை நமக்கு வேற ஒன்றும் இல்லை. அவர் சொல்லுகிறார், நீங்க அவருடைய குமாரரும் குமார்த்திகளுமாய் இருக்கிறீர்கள், உடன்பரப்புகளாய் இருக்கிறீர்கள், அவருடைய மனவாட்டியாய் இருக்கிறீர்கள். இதெல்லாம் யாருக்கு கிடைச்ச ஒரு மகிமை? இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு ஏசுன்னா தெரியல. அவருடைய அபிஷேகம் தெரியாது, வார்த்தை தெரியாது, சபை தெரியாது, ஆராதனை தெரியாது. ஆராதனையின் கலிகூறுதல் எத்தனையோ பேருக்கு தெரியாது. கர்த்தர் ஊருக்கு ஒன்றும் வம்சத்திற்கு ஒன்றுமாய் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வாழ்ந்தோம். இயேசுவுக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனாலும் அவருடைய இரத்தத்தினால அவருடைய குமாரனாய் மாற்றி இருக்கிறார், அவருடைய மனவாட்டியாய் மாற்றி இருக்கிறார், சீசனாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. நாம உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்களையும் ஆசீர்வாதத்தையும் பெருசா பார்த்ததுனால அவர் கொடுத்த ரட்சிப்பு விலை மதிப்பற்றது என்று சொல்லி நமக்கு தெரியாம போச்சு. உலகத்துல இருக்கிற ஐஸ்வர்யங்கள் நமக்கு பெருசா தெரிகிறது, அந்த அறிவு இருக்கிறது. ஆனா ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம் எவ்வளோ மேன்மையானது என்கிறது நமக்கு தெரியாம போச்சு. ஆகையினாலதான் உலகத்தின் ஆசீர்வாதங்களை, ஐஸ்வர்யத்தை நம்ம ரொம்ப விரும்புகிறோம், அதற்காகவே போராடுகிறோம், அதற்காகவே ஓடுகிறோம். ஹல்லேலூயா. அபிஷேகம் இல்லையே அப்படிங்கிற கவலை நமக்கு கொஞ்சமே இல்லை. தெய்வ பிள்ளைகளே, தாழ்மையாய் சொல்லுகிறேன், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. நீங்க மாம்சத்தில் ஓடக்கூடாது. அதாவது போன வாரம் ஃபுல்லா பலகீனம், ஏதோ ஒரு வைரஸ். என் வாழ்க்கையில் அந்த மாதிரி இருந்ததே இல்லை. ஆராதனை முடிச்சிட்டு பயங்கர உடம்பு வலி. எப்பவுமே 1 மணி நேரம் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஆனால் படுத்து கொஞ்சம் நெளிவும் சரியாக போயிடும். ஆனால் அன்னைக்கு சரியாகலை. ரொம்ப டயர்டாகவே இருந்து உடம்பெல்லாம் வலி. மறுபடியும் சாயங்காலம் ஆன போது வாக்கிங் போகிறேன் சர்ச் கிரவுண்டில். நடக்கவே முடியலை, தள்ளாடுது. ஏதோ சம்திங் ராங்காக இருக்குது அப்படின்ட்டு வந்தேன். வந்து படுத்து இருந்தேன். திங்கள் எழும்ப முடியலை, செவ்வாய் எழும்ப முடியலை. இந்த பாட்டியும் சுகம் இல்லாமல் இருக்குது, பார்க்க போகலை. அதே பலகீனத்தோடு போயாச்சு.
காவல் கிணறை தாண்டி வர முடியாத அளவுக்கு தடுமாறுறேன். ஓட்டவே முடியல பைக்கை. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு மருத்துவர்கிட்ட போய் கேட்டா அது ஒரு வைரஸ். வாயெல்லாம் கசப்பான காய்ச்சல் இல்லை, உடம்பெல்லாம் வலி ஆனால் காய்ச்சல் இல்லை. அல்லேலூயா, இது ஒரு வைரஸ். ஸோ என்னால் அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கவே முடியல. இந்த ஊழியம் திறமையினால செய்கிற ஊழியம் அல்ல. இந்த சபையை நடத்துகிறது என் திறமை, என் அறிவு, என் படிப்பில் இருக்கிற இந்த கொஞ்சம் படிப்பில் நடத்தக்கூடிய சபையும் அல்ல, ஊழியமும் அல்ல. இந்த உலகத்தை இனி நாம் ஜெயிக்க வேண்டியது நம்முடைய பலத்தினால் அல்ல, ஆவியினால. அல்லேலூயா. அபிஷேகம் ரொம்ப முக்கியம். நான் அடிக்கடி பிரசங்கத்தோறும் எவ்வளோ ஆவியானவரை குறித்து சொல்ல முடியுமோ சொல்லுகிறேன். என்னால் வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஆவியிலேயே நிரம்ப முடியலை, விலகினும் எழும்பியே இருக்க முடிய, படுத்தே இருந்தேன். கவுண்டெல்லாம் செக் பண்ணேன், கரெக்டாக தான் இருந்தேன். அப்போ தான் நான் நினச்சேன், எவ்வளோ போராட்டங்கள் எவ்வளோ பலகீனங்கள் வந்தாலும் என் இயேசு எனக்கு ஜீவனாக இருக்கிறார், என் இயேசு எனக்கு பலனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தீங்குகள் வந்தாலும் மேற்கொள்வதில்லை, பலகீனங்கள் வந்தாலும் பலகீனத்தின் மேல நீங்க தான் ஜெயிப்பீர்கள், பலகீனம் உங்களை ஜெயிக்காது. ஹல்லேலூயா. எனக்கு அந்த நாட்கள் ரொம்ப வருத்தப்பட்டது என்னதுன்னா, அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்க முடியல, அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்க முடியல. அந்த ஒரு கவலை தான் இருந்துச்சு. ஆமேன். எத்தனை பேருக்கு அதை குறித்து கவலை? நிறைய பேருக்கு கவலையே கிடையாது. அபிஷேகத்தை பெறணும், அந்த கவலையும் இல்லை. அபிஷேகத்தினுடைய மேன்மை என்ன அப்படிங்கிறத விசுவாச பிள்ளைகளுக்கு தெரியல. ஒரு மனுஷனுக்குள் தேவனுடைய ஆவியானவர் இருந்தா அவனுக்குள் தேவனே இருக்கிறதற்கு சமம். ஹல்லேலூயா. அவர் தேவனுடைய ஆவியானவர். இந்த உலகத்துல உங்க மாம்சத்துல ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் ரொம்ப கண்டிப்பா கடிந்து சொல்லணும்னா உங்க மாம்சத்துல ஒன்னையும் பண்ண முடியாது. நீங்க நினைக்கிறீங்க என் திறமை, என் உழைப்பு, என் பிரயாசம், என் ஓட்டம். நோ. ஒருவேளை ஆண்டவருக்குள்ள வரக்கு முன்பதாக ஏதோ கொஞ்சம் நடந்திருக்கும். இனி நீங்க பழகுங்க, ஆவில வாழ, வளர, ஓட, பிரயாசப்பட நீங்க பழகுங்க. நீங்க வேறு மனுஷனாயாச்சு. எத்தனை பேருக்கு புரியுது? தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தை நீ காண்பாய், அங்க போகும்போது நீ வேற மனுஷனாய் மாறுவாய். அது வரைக்கும் சவுல் தீர்க்கதரிசிகளின் ஒருவன் என்று தெரியல, ஆனா வேறு மனுஷன் ஆன பிறகு சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ. எத்தனை பேர் இச்சிக்கிறீங்க வேறு மனுஷனா மாறணும்னா? வேறு மனுஷியா நான் மாறணும். எப்ப மாற முடியும்? கர்த்தருடைய ஆவியானவர் சவுலுக்குள்ள எப்ப இறங்கி வந்தாரோ அப்பமே அவன் வேறு மனுஷனாய் மாறிட்டான். ஹல்லேலூயா. உங்களை வேறு மனுஷன் அந்த உலகத்துல காட்டக்கு ஆமேன் உங்க திறமை பயன்படாது, உங்க அறிவு பயன்படாது, உங்க படிப்பு பயன்படாது. உங்களை வேறு மனுஷனா, வேறு மனுஷியா அடையாளப்படுத்துகிறது பரலோகத்தின் தேவனுடைய ஆவி அன்றி வேற ஒன்றுமில்ல, வேற ஒன்றுமில்ல. அவர்தான் அடையாளப்படுத்துவார். நீ வேற மனுஷன், நீ வேற மனுஷி. அபிஷேகத்துல கைத்தட்டக்கே எத்தனை விசுவாசிகளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சிலருக்கு கேவலமா கூட அதை பார்க்குறாங்க, கேவலமா கூட நினைக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஏமாந்து போகாதுங்க. வாலிப பிள்ளைகள் ஸ்டைலா ஆராதிக்கிறீங்க. ஹல்லேலூயா. நம்ம சபையை சொல்லலை, உங்க பிள்ளைகளை சொல்லலை, ஒரு மாதிரியா பார்க்காதுங்க. 19வா சொல்றேன், எத்தனையோ சபையில வாலிப பிள்ளைகள் ஸ்டைலா ஆராதிக்காங்க. கடைசி வரிசையில் இருந்துட்டு நகத்தை கடிச்சிட்டு மண்டையை சொரிஞ்சிட்டு. ஹல்லேலூயா. உங்களெல்லாம் சின்ன வயசுலே கர்த்தர் என்னை கொண்டு அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. கர்த்தர் அபிஷேகத்தை தந்தார். நீங்க ஆராதிக்கிற அழகே என்ன அழகையா. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்ணை மூடிட்டு ஆராதிக்கிறாங்க, ஆவில களி கூறுதாங்க. ஒரு வாலிபன் என்னையே பார்த்துட்டு இருக்கிறான். பாஸ்டர் கரெக்டாக தான் ஆராதனை நடத்துறாரா, கரெக்டாக தான் அவர் பாடுறாரா, என்ன சொல்ல போறோன்னு தெரியலையே. கர்த்தரை பார்த்து ஆராதிங்க. நாம் பட்ட கஷ்டம் ஞாயிற்றுக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஆண்டவரே ஆவில நிரம்ப முடியலை.
அதுதான் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, வேற ஒன்றும் கஷ்டமா இல்லை. ஹல்லேலூயா. சிலருக்கு ஒரு கவலை இல்லை, ஆராதனைக்கு போனா என்ன போவட்டா என்ன, ஆராதனை ஆவில நிரம்புனா என்ன நிரம்பாம இருந்தா என்ன. எழுதி வச்சுக்கோங்க, நான் ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்ணலாம், 10 காசுக்கு பிரயோஜனப்படாது. நான் ரொம்ப நல்லா ஆராதனை பண்ணலாம், 10 காசுக்கு பிரயோஜனப்படாது. என்னைக்கு அது பிரயோஜனமா மாறும்? என்னைக்கு என்னை ஆவியானவர் அனலாய் மாற்றுகிறாரோ, ஆவில என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதோ, என் ஊழியத்தில் ஆவியானவர் என்றைக்கு வல்லமையாய் அசைவாடுகிறாரோ, அன்னைக்கு என் ஊழியமே வேற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. அது வரைக்கும் ரசிக்கலாம், பிரயோஜனப்படாது. ஹல்லேலூயா. 10 நாள் மேல் வீட்டு அறையில தேவனுடைய ஆவியானவருக்காய், பரிசுத்த ஆவியானவருக்காய் காத்திருந்தார்கள். அவர் ஊற்றப்பட்டார். 10 பேர் மத்தியில கூட பேச தெரியாது பேதுருவுக்கு. அதுக்கு பிறகு 10 நிமிஷம் பேசுகிறான். 3000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட்டார்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எப்படி வந்தது இந்த ரட்சிப்பு? எப்படி வந்தது இந்த பிரசங்கம்? ஒவ்வொருவரும் இயேசுவாய் மாறினார்கள். அவர்கள் மாறல, பரலோகம் தம்முடைய தேவனுடைய ஆவியை அனுப்பி அவர்களை வேறு மனுஷனாய் மாற்றிவிட்டது. எத்தனை பேர் இச்சிக்கிறீர்கள், நான் வேறு மனுஷனா மாறணும், என் பிள்ளைகள் வேறு மனுஷனா மாறணும்? நீ யாரா போல மாற விரும்புகிறாய்? யார காப்பி அடிக்கிறீங்க? யார ஜெராக்ஸ் மாதிரி பார்க்குறீங்க? அவர் தான் நீங்க, நீங்க தான் அவர். அவரை போல நீங்க மாறணும். ஹல்லேலூயா. அதை இச்சிக்காம உலகத்துல என்னெல்லாமோ இச்சிக்கிறோம். அது கிடைக்காதா, இது கிடைக்காதா? நீங்க மாம்சத்துல வாழக்கூடிய ஜனங்கள் அல்ல, ஆவில வாழக்கூடியவர்கள். நான் சொல்லுகிறேன், தினந்தோறும் 2-3 நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. 2-3 தடவை அகில ஜெபம் பண்ணுங்க. ஆசாசையா காலையில ஜெபம் பண்ணுங்க, ஆசாசையா மதியானம், எல்லாம் ஆசாசியா ஸ்கூல் காலேஜ் போயிட்டு ஆசாசியா தேடுங்க. மறுபடியும் தூங்க போகும்போது மறுபடியும் ஆசாசி, ஆண்டவரே இன்னும் கொஞ்சம். ஹல்லேலூயா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுகிற தெய்வம் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். உன் தாகத்தின் அளவுதான் உன் அபிஷேகத்தின் அளவா இருக்கும். தாகமே இல்ல, என் ஆண்டவரை குறித்து, ஆவியானவரை குறித்து, அவருடைய திட்டத்தை குறித்து, தரிசனத்தை குறித்து எனக்கு ஒரு தாகமும் இல்லைனா, உன் தாகம் எவ்வளவோ அபிஷேகமும் அவ்வளோ. ஹல்லேலூயா. நீங்க விரும்பாம மறுபடியும் ஆவியானவர் உங்க மேல வரமாட்டார். நீங்க இடம் கொடுக்காம, நீங்க தாகமா இல்லாம மறுபடியும் அவர் உங்களை நிரப்ப மாட்டார். ஆராதனையில விட்டு கொடுக்கணும். பாடக்கு கஷ்டமா இருக்கு, கைத்தட்டுக்கு கஷ்டமா இருக்கு, சத்தமா துதிக்கு கஷ்டமா இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி இப்படியே இருந்துட்டு இப்படியே போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. நம்முடைய பலமே ஆவியானவர் தான். அபிஷேகம் தான் நம்மளுடைய பலன். நம்முடைய லக்கு தான் அபிஷேகமா இருக்கணும். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாடு சபை ஆரம்பித்தது ஆவில ஆரம்பித்தது. சபை பிறந்தது ஆவில பிறந்துச்சு. இனி முடிவும் ஆவியினால தான் இருக்கும். ஹல்லேலூயா. அஜாக்கிரதையா இருக்காதுங்க. நான் ரொம்ப சங்கடப்பட்டேன். அதுக்கு பிறகு சனிக்கிழமை நேற்றைக்கெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் பல மணி நேரம் அமர்ந்திருந்து நிரப்புங்க 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 இன்னும் சொன்ன, யாருமே எனக்கு ஃபோன் பண்ணிடக்கூடாது. நான் அதில் பேசும்போது தேவ பிரசன்னத்திற்குள்ள போகிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். போயிட்டோன்னா எழும்பவே மனசு இருக்காது. அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. பிரசன்னத்தில், மகிமையில், அபிஷேகத்தில், ஆவிக்குள்ள போச்சான்னா அந்த ஜெபம் போயிட்டே இருக்கும். ஜெபித்து கொண்டே இருக்கணும் போல இருக்கும், துதித்து கொண்டே இருக்கணும் போல இருக்கும். உலகத்துல யாரிடத்திலையும் பழக ஆசை இருக்காது, யாரிடத்திலையும் பேச ஆசை இருக்காது, எங்கேயும் ஊரு சுத்த ஆசை இருக்காது, செல்போன் பயன்படுத்த ஆசை இருக்காது, டிவி பார்க்க ஆசை இருக்காது. ஒரே ஒரு ஆசை தான் இருக்கும், அவரில் களி கூறுகிற ஆசையை அன்றி வேற ஒரு ஆசையும் இருக்காது. ஹல்லேலூயா. விரும்புங்க ஆவியில. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் இந்த ஊழியத்துல. நிறைய சபை போதகருக்கு சரியா பேசவே வராது, பிரசங்கம் பண்ணவே வராது. எத்தனையோ ஊழியக்காரர்களுக்கு சரியா பாடவே வராது. ஆனாலும் ஊழியம் மாவட்டங்களை தாண்டி, மாநிலத்தை தாண்டி, தேசங்களை தாண்டி தேவனால உயர்த்தப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். எதனால?
பிரசங்கம் பண்ணக்கூடிய திறமை அங்க வரைக்கும் கொண்டு போச்சு, பாடுகிற திறமை அங்க வரைக்கும் கொண்டு போச்சு கிடையாது. ஆவியின் அபிஷேகம், ஆவியின் நிறைவுதான் உன்னை மாநிலங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும், மாவட்டங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும், தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். நம்முடைய அழைப்பு கிராமத்தை சுற்றி அல்ல, கிராமத்தை சுற்றி மட்டுமல்ல. நம்முடைய அழைப்பு மாவட்டத்தை சுற்றி மட்டுமல்ல. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நீங்க பூமி எங்கும் புறப்பட்டு போகணும். ஹல்லேலூயா. வாசிங்க மத்திய எழுதின சுவிசேஷம் 28. ஹல்லேலூயா. ஷாதாராதார். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு சகல ஜாதிகளையும் சீசராக்கி ஹல்லேலூயா. இந்த வசனம் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்க. இந்த பூமியில எத்தனை ஜாதி இருக்கு, எத்தனை பாஷைகள் இருக்கு, எத்தனை விதப்பட்ட கலாச்சாரம் உடையவர்கள் இருக்கிறாங்க. அத்தனை பேரையும் சீசராக்கக்கூடிய அபிஷேகம் தான் உங்க மேல இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க இந்த பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறது மாவட்டத்திற்காய் அல்ல, கிராமத்திற்காய் அல்ல, உலகத்திற்கு என்று எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க உலகத்திற்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உலகத்தின் ஆசீர்வாதத்திற்காய் நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்ம யாரு என்கிறதே நமக்கு புரியல. அபிஷேகம் வேண்டும். பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்களாக இருக்கிறீர்களா? பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அபிஷேகம் இல்லாத சபையில் ஆராதிக்காதுங்க, அது ஆபத்து. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், சில பெந்தேகோஸ்து சபையிலையும் ஆவில நடத்துறது இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா அபிஷேகத்துல குதிக்கிறது, அபிஷேகத்துல கை தட்டுகிற விரும்பாத ஒரு பெருங்கூட்டம் ஆவிக்குரிய சபையில இப்ப வர ஆரம்பிச்சதுனால அவங்களை பிரியப்படுத்தக்காக ஆவிக்குரிய சபையிலையும் ஜனங்களை துதிக்க வைக்கிறது கிடையாது. எல்லாம் அப்படியே ஸ்டைலான ஆராதனைகள். ஹல்லேலூயா. எழும்பி நிற்போம், இப்ப கைகளை உயர்த்துவோம், கைகளை அசைப்போம். நான் கையை மட்டும் தட்டிராத, வாயை மட்டும் திறந்து துதிச்சிடாத, மியூசிக் ஏற்ற மாதிரி கையாசை. ஆமா, என்னாச்சு? வீட்டுக்கு போங்க. ஆவில நிரம்புனீங்களா? ஆவியா? அபிஷேகம்? அபிஷேகமா? ஒண்ணும் இல்லை. பின்ன படுத்த கட்ட கட்ட சொப்பனமா வருது. ஏன் வராது உனக்கு? ஹல்லேலூயா. கெட்ட சொப்பனம் மட்டுமா வரும்? சொப்பனத்துல கழுத்தை நெரிக்கிற ஒருத்தன் வருவான், நெஞ்சில மிதிக்கிற ஒருத்தன் வருவான், மிதிப்பான். முச்சு விட முடியாம நீ பெட்டில் திணறுவான். அப்படி கனவுலே உனக்கு. ஹல்லேலூயா. யாரு கூட இருக்கணுமோ அவர் இல்லை. ஏமாந்து போகாதுங்க. நயவஞ்சகமான ஆராதனைகள் பெருகி கொண்டிருக்கிறது, நயவஞ்சகமான பிரசங்கம் பெருகி கொண்டிருக்கிறது. காலம் மோசமான காலம். இன்னும் சொல்ல போனா ஒரு விதமான இச்சையான ஜனங்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட இச்சை அப்படின்னா, எடுத்து வாசிங்க 2 தீமோத்தேயு. தயவு செய்து மைக்கில் வாசித்தா டிவியில் பார்க்குறவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று தாழ்மையாக கேட்கிறேன். 2 தீமோத்தேயு அதுல 4வது அதிகாரம், அதுல 2வது வசனம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதை திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவிய விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ
எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. தீங்கு அனுபவி. சுவிசேஷகனுடைய வேலையை செய். சுவிசேஷகனுடைய வேலையை செய். ஊழியத்தை நிறைவேற்று. ஊழியத்தை நிறைவேற்று. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க. இப்படி கூடவா இச்சை இருக்கிறது? இருக்கு. அதான் இக்காலத்தில் நிறைய சபைகள் அப்படி மாறுகிறது. நிறைய விசுவாசிகள் மாறுகிறாங்க. ஆண்டவர் அப்போஸ்தலர் மூலமா என்ன சபைக்கு எழுதுகிறார், என்ன சபைக்கு பேசுகிறார் அப்படின்னா, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கிக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு நிறைய சபைகளில் பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் பிரசங்கம். அதுவும் என்ன சொல்றாங்கன்னு பேசுறவருக்கும் புரிய மாட்டேங்க, கேட்கிறவங்களுக்கும் புரிய மாட்டேங்க. நான் சொல்லுகிறேன், ஆவிக்குரிய சத்தியத்தை தெளிவாய் பிரசங்கிக்கிற சபையில் நீங்க இருந்தாதான் நீங்க ரட்சிக்கப்பட்டது போல உங்க பிள்ளைகளும் ரட்சிக்கப்படுவார்கள். எத்தனை பேருக்கு புரியுது? இல்லைனா நீங்க ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, பிள்ளைகள் ரட்சிக்கப்பட மாட்டார்கள். பிள்ளைகள் துன்மார்க்கத்துக்கு ஏதுவா போவாங்க. இதுதான் உண்மை. இன்னைக்கு நிறைய சபைகளில் இருக்கிறவர்கள் தான் சபையில் அங்கமாக இருக்கணுமேன்னு சொல்லிட்டு இருந்துட்டு வேற ஆவிக்குரிய சபைகளை தேடுகிறார்கள். எங்க அபிஷேகத்தின் நிறைவு இருக்கு, எங்க சத்தியம் இருக்கு, அங்க தன்னுடைய பிள்ளைகளை அழைத்துட்டு போறாங்க. அவங்களும் அவங்க பிள்ளைகளும் பொழைச்சிக்கிட்டு தாங்க. தான் சபை, யான் சபை, என் அப்பா வீட்டு சபை, நாங்க கட்டின சபை, நாங்க இடம் கொடுத்து கட்டின சபை, எங்க சொத்து அப்படின்னே உள்ள இருக்கிறவர்கள் இன்றைக்கு ஆவில வளர முடியாம இருக்காங்க. பிள்ளைகள் துன்மார்க்கத்திற்கு எதுவாய் போய்கொண்டு இருக்கிறது. கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். பிசாசு ஒவ்வொரு தலைமுறையும் வஞ்சிக்கும்படியாய் போராடுகிறார். அல்லேலூயா. நாங்க உங்களுக்கு செய்கிற ஊழியத்தை விட பிசாசு உங்களுக்கு செய்கிற ஊழியம் அதிகமாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? பிசாசும் அவனுடைய தூதர்களும் இன்றைக்கும் ஊழியம் செய்கிறார்கள், நரகத்திற்கு ஜனங்களை அழைத்துட்டு போகும்படி. இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் ஆமென் அப்போஸ்தலர்களும் சீசர்களும் ஆகிய நாங்கள் உங்களுக்கு ஊழியம் செய்கிறோம். எதற்கு? பரலோகத்திற்கு அழைத்துட்டு போகும்படியாக. இப்போ எது நல்ல ஊழியம், எது சரியான ஊழியம், எது சரியான பாதைக்கு கொண்டு போகிற ஊழியம் என்கிறது நிறைய பேருக்கு வேறுபாடே தெரியல. அல்லேலூயா. நிறைய பேர் சுய இச்சையின்படி போதர்களை தெரிந்து கொள்ளுகிறார்கள், சபையை சுய இச்சையின்படி தெரிந்து கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. யாரோ சொன்னாங்க அந்த மலைக்கு போங்க, அற்புதம் அப்படி நடக்கும். அல்லேலூயா. ஆமா, ஒரு மெழுகுதிரி மாத்திரம் பற்ற வச்சுட்டு வந்துருங்க. ஆமா, மடிப்பிச்சை கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வியாபாரம் செழிக்கும். அந்த செழிப்பு போதுமா உனக்கு? என்ன சொல்லுவாங்க? போய் அங்க போய் மொட்டை அடிச்சிடுவாங்க. அதுக்கு பிறகு பாருங்க உங்க குடும்பம் மாறிடும், தொழில் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், நீங்க எதை நோக்கி ஓடுகிறீர்கள்? அது ரொம்ப முக்கியம். என் பாதை சரியானதுதானா? எத்தனையோ பேருக்கு பரலோகத்துக்கு போகக்கூடிய வழி தெரியாம சிக்கி தவிக்கிறாங்க. இன்னைக்கு தெரிஞ்ச பிறகும் துணிகரமா எந்த சபையை தேர்ந்தெடுக்கிறீங்க? ஹல்லேலூயா. ராதாபுரத்தில் ஆவிக்குரிய ஊழியம் செய்கிற ஒரு ஆள் ஆவிக்குரிய சபைக்கு போகக்கூடிய ஆட்கள்கிட்ட போய் அந்த சபைக்கு ஏன் போறீங்க? ஆமா, ஆவியே இல்லாத சபைக்கு போங்க அப்படி சொல்லுகிற ஆளும் இருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் பார்க்கிறார். எதற்கு இடரலாய் நீ இருக்கிறாய்? ஆமென். சத்தியம் உள்ள சபை, சத்தியத்தை போதிக்கிற இது நிறைய பேருக்கு விளையாட்டா இருக்கிறது. ஆண்டவர் அப்போஸ்தலருக்கு கண்டித்து சொல்லுகிற, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. அல்லேலூயா. பிரசங்கம் இருக்கணுங்க, சபையில பிரசங்கம் இருக்கணும். சபையில இருக்கிற விசுவாச பிள்ளைகள் பிரசங்கத்தை கேட்கணும், தூங்கிட்டு இருக்க கூடாது பிரசங்க நேரத்துல. சில ஆளுக்கு பிரசங்க நேரத்துல தான் நல்ல ஜெபாவி ஊற்றப்படும். ஏன்னா ஊழியக்காரனை பார்க்க பிடிக்காது, அவன்கிட்ட பேச பிடிக்காது, அவனுடைய வார்த்தை கேட்க பிடிக்காது. அதனால நாம இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், அவர் கத்தட்டும் அப்படிங்கிற மாதிரி மாறிடுதாங்க. உங்களை சொல்லல, வேற சபையில நடக்கிறத சொல்றேன். அல்லேலூயா. திருவசனத்தை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டாலும் ஆறாவதுல ரொம்ப நேரம் போச்சு. ஒரு நாள் ஒரு சபையில நான் பங்கெடுத்தேன். 2 செய்தி, 1 அவர் 1 நான். எனக்கு 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், அவருக்கு 3/4 மணி நேரம் நடக்குது. இப்போ அந்த ஆள் எந்திரிச்சு நல்ல பாட்டு ஆராதனை சூப்பராக பாடுறாரு.
இந்த பாடுற ஆளை கண்டாலே எனக்கு சில நேரம் சங்கடமாயிரும். பாடிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. எப்போ பாடணுங்கிற ஒரு இது இருக்குது. அல்லேலூயா. பிரசங்கம் பண்ண நேரத்தில் பிரசங்கத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம், பாடுகிற நேரத்தில் பாடலுக்கு அதிக முக்கியத்துவம். இந்த ஆள் எந்திரிச்சு எழும்பிடாதுங்க, எழும்புவோம், ஒரு பாடலை பாடுவோம், கர்த்தரை துதிப்போம் அப்படின்னாரு. துதிச்சா 25 நிமிஷம் அப்படியே போயிட்டு, அதுக்கு பிறகு மக்களை உட்கார வச்சாரு. நேரம் ஆயிட்டு, அவசரமாக 10 நிமிஷம் பிரசங்கம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டார். ஹல்லேலூயா. 10 நிமிஷம் கிடைச்சாலும் அப்பாவுக்கு உண்மையாக சொல்கிறேன், எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லிட்டு உட்கார்ந்த நாட்களும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணணும். இன்னைக்கு நிறைய சபைகளில் பிரசங்கமே இல்லை. அல்லேலூயா. ஒரு சபையில் உள்ள உபதேசியார் இந்த இயேசு அழைக்கிறார், இயேசு விடுவிக்கிறார், அதில் மேக்சின் வரும், அந்த பத்திரிக்கை வரும், அது எல்லார் வீட்டுக்கும் வருது. அல்லேலூயா. இவர் அதில் எழுதியிருக்கிற சில வசனங்கள் எடுத்துகிட்டு போய் அதை தான் பிரசங்கம் பண்ணார். ஒரு நாள் இயேசு விடுவிக்கிறார் பிரசங்கம், ஒரு நாள் இயேசு அழைக்கிறார் பிரசங்கம். உனக்கு ஒன்றுமே தரலையா ராஜா? பெற்றுக்கொள்ள முடியலை, தியானிக்க கஷ்டம், ஆவியில் நிறைஞ்சிட்டு வந்தால் தானாக பிரசங்கம் வரும். ஆவியானவருக்கு இடம் கொடுத்தா அவர் பேசிட்டு அவர் வேலையை முடிச்சுட்டு அவர் போயிடுவார். அல்லேலூயா. ஒரு லீஸ்டே வச்சுட்டு வராங்க, என்ன பேச போகிறோம், ஆசீர்வாதம் எப்படி வரும் எப்படி போகும், கடைசி வரைக்கும் அங்கேயே கடங்க. அல்லேலூயா. என்னம்மா விளையாட்டுன்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேருக்கு அப்படி தான் பிடிச்சிருக்கு. ஸ்வீட்டாக இருக்கணும், அப்படியே பிரசங்கம், கடிந்து கொள்ளுதலே இருக்கக்கூடாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. அல்லேலூயா. கண்டனம் பண்ணணுமா? எப்படி கண்டனம் பண்ண சொல்லி தாருங்க எனக்கு. எப்படி கடிந்து கொள்ள எனக்கு கொஞ்சம் சொல்லி தாருங்க. அப்போஸ்தலர்கள் எப்படி பேசுவாங்க? அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய சபைகளில் கண்டனம் பண்ணியா கடிந்தா நம்ம பேசிட்டா பின்ன அடுத்த நாள் டிரான்ஸ்ஃபர் வரும், பின்ன ஐயா பெட்டி படுக்கெல்லாம் கட்டிட்டு ஓடணும். இதுதான் நடக்கு. விளையாடுறாங்க. ஒரு நாள் கர்த்தர் வாழ்க்கையில் விளையாடுவார், அன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஊழியத்தில் மட்டும் விளையாடிராதுங்க, ஊழியக்காரன்ட்ட மட்டும் விளையாடிராதுங்க. அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு சகோதரன் பேசிட்டு இருந்தார். ஒரு வாலிபன் இந்த அடக்க ஆராதனில், மற்ற சபையில் நடக்கிற அடக்க ஆராதனைலாம் பார்த்தீங்கன்னா இந்த பூ போடுவாங்க வழியெல்லாம். ஆமேன். அப்போ முன்னாடி ஊழியக்காரர் கூட்டம் போகுது, விசுவாசிகள் சபை மூப்பர்கள், பின்னாடி விசுவாசிகள் வராங்க. இப்போ அந்த பிரேதத்தை சுமந்து கொண்டு போகக்கூடிய வண்டியில் இருந்து ஒரு வாலிபன் பூவை பிச்சு ரோட்டில் போடணும். இவன் பூவை பிச்சு ஐயர்வார் மேலே போடுறான், சபை ஊழியர் மேலே போடுறார். அவர் இப்படி பார்க்குறாரு, தட்டி விடுறாரு. ஏப்பா இவன்கிட்ட வாய் கொடுத்து தப்ப முடியுமா? இவன்கிட்ட என்ன சொல்ல முடியும்? அப்படியே அவர் பாவம் ட்ரெஸ் எல்லாம் படுத்து தட்டி விட்டு போகிறாரு. அல்லேலூயா. என்ன சொல்ல முடியும்? ஏன்னா தாய் தகப்பனுக்கு சத்தியம் தெரியுது, பிள்ளைகளுக்கு சத்தியம் தெரியலை. காரணம் சத்தியத்தை பேசலை சபையில். அதனால் சின்ன பிள்ளைகளுக்கு விளையாட்டாக தெரியுது. கொஞ்சம் ஜிப்பா போட்ட உடனே ஊழியக்காரர் பைபிளை கையில் வச்ச உடனே கொஞ்சம் கேவலமாக பேசுறது, அதனுடைய மகிமை அவங்களுக்கு தெரியலை. சொல்லி கொடுத்தா தானே தெரியும். சொல்லி கொடுக்காட்டா ஆனா அவனா கூட தெரியாது. கரெக்டு தானா? சொல்லி கொடுக்காட்டா ஒன்று எத்தனை கூட்டல்ல தெரியாது, கழித்தல்ல ஒன்று என்னன்னு தெரியாது. சொல்லி கொடுத்தா தான் தெரியும். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். நான் கடந்த நாட்களில் சொல்லியிருந்தேன், உங்கள் பிள்ளைகளை வீட்டில் போய் கேட்கணும் இன்னைக்கு என்ன பிரசங்கம் அப்படின்ட்டு. போன வாரம் யார் கேட்டிங்களோ தெரில, இந்த வாரம் கண்டிப்பாக கேட்கணும். அல்லேலூயா. என்ன கேட்டீங்கன்னு செக் பண்ணுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி உலகத்தில் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வாழலை, மோசமான உலகத்தில் நாம் வாழுகிறோம். இங்கே ஒரு பிள்ளை ஜெயிக்கணும் அப்படின்னா ஜெயபலமானவர் தேவை, ராஜா தேவை. அந்த தேவன் உங்கள் பிள்ளைகளுக்கு தேவனாக இருக்கணும். அந்த தேவனை உங்கள் பிள்ளைகள் பின்பற்றணும், ரொம்ப உருகி பின்பற்றணும், ரொம்ப உணர்வாய் பின்பற்றணும். ஏன்னா தானோனி பிள்ளைகள் வளர்ந்துடவே கூடாது, பின்ன ரட்சிப்புக்காக கண்ணீர் வடிக்கக்கூடிய நாட்கள் வரும். அல்லேலூயா. இன்னைக்கு சத்தியம் சரியில்லாத, சரியா போதிக்காத எத்தனையோ சபையினுடைய வாலிப பிள்ளைகள் இடறி போகிறதை காதுகள் கேட்கிறது. அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு அந்த நிலைமை வராதுன்னு நிச்சயம் கிடையாது.
ஆவில இருந்தா ஆவியானவர் நடத்துவா. பாவத்தை குறித்து நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவா. அந்த பிள்ளைகளை வழி விலகி போக அவர் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. நடத்துங்க, ஆவில நடத்துங்க உங்க பிள்ளைகளை. சபை விஷயத்துல ஸ்ட்ரிக்டா இருங்க. ஹல்லேலூயா. பின்ன நீங்களே லேட்டா கூட்டு வந்தா என்ன செய்ய முடியும்? ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளை சண்டே கிளாஸ்ல இருக்க வைங்க. ஸ்கூல் பாடம் எவ்வளவு முக்கியமோ, எவ்வளவு கண்டிஷன் பண்ணீங்களோ, அதை விட அதிகமா சபையினுடைய பிரசங்கம் என்ன சொன்னாங்க, என்ன பேசுனாங்க கேளுங்க. பிள்ளைகளிடத்துல சிரிச்சுட்டே இருக்கக்கூடாது எல்லா விஷயத்திலையும். ஹல்லேலூயா. 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் வீட்டினுடைய கதவு ஜன்னெல்லாம் உடைச்சு வச்சிருக்கிறான். இந்த குடிகாரன் வீட்டில் கூட அப்படி நடக்க. அவ்வளோ கோபம், அவ்வளோ டென்ஷன். கொஞ்ச நாள் கெட்ட வார்த்தை போடச்சில தவப்புனார். என் பையன் மாடுன்னு சொல்லிட்டான். அவன் அம்மாவை பயங்கரமா திட்டான். பெரிய ஆள் அவன். ரசிக்கிறது எத்தனை நாள் ரசிப்பாங்க? சின்ன வயசா இருக்கும்போது பிள்ளை திட்டுறது பெற்றவர்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இதே இது பிள்ளை கல்யாணம் முடிஞ்சிட்டு மருமக முன்னாடி திட்டும்போது தான் ரொம்ப வலிக்கும். ஹல்லேலூயா. என்னைக்கு இந்த பிள்ளை உனக்கு பிள்ளைய தந்தாரோ அண்ணில இருந்து அவருக்கு வலிச்சுட்டே தான் இருக்கு. ஒரு சவுலை ராஜா வாக்குனதற்கு அவர் மனஸ்தாபப்பட்டாரா? ஹல்லேலூயா. சில தாய் தகப்பன்மாருக்கு பிள்ளையை கொடுத்துட்டு ஆண்டவர் இன்னைக்கு மனஸ்தாபப்பட்டிருக்கிறார். எத்தனையோ பேருக்கு பிள்ளைகள் இல்ல, பிள்ளை செல்வம் இல்ல, ஆம்பளை பிள்ளை இல்ல, பொம்பளை பிள்ளை இல்ல. எத்தனையோ பேர் பிள்ளைகளுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் உன்னை நம்பி ஒரு பிள்ளையை கொடுத்தா நீ வளர்க்கிற லட்சணம். ஹல்லேலூயா. எப்படி வளர்க்கிறோம், எப்படி வளர்த்துருக்கோம்? சத்தியத்தை தெரியாம ஒரு நாள் வளர்த்தாச்சு. இப்போ உங்களுக்கு ஆண்டவர் போதிக்கிறார், பிள்ளை எப்படி வளர்க்குறீங்க? தயவு செய்து தாய்மார்ட்ட நான் சொல்லுகிறேன், தகப்பன்மார்ட்ட சொல்லுகிறேன், இன்னைக்கு என்ன பிரசங்கம் பிள்ளைகள்கிட்ட கேட்கணும். ஹல்லேலூயா. என்ன பேசுனாங்கன்னு தயவு செய்து பிள்ளைகிட்ட கேளுங்க. இல்லைன்னா வீடியோ சாயங்காலத்துக்குள்ளே வரும், உட்கார வச்சு கேளுன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. விடவே விடக்கூடாது. பிள்ளைகள் ரட்சிப்புக்குள்ளாக வளர்ந்துட்டுனா நமக்கு எல்லாருக்கும் ஒரு பயமும் இல்லை. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எங்க போனாலும் கர்த்தர் கூட இருப்பார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஹல்லேலூயா. இப்போ ஊழியக்காரனை பார்த்தா கிண்டல். ரோட்டில் போகக்கூடிய பூவை, போடக்கூடிய பூவை, பிரேதத்திற்காய் போடக்கூடிய பூவை கர்த்தருடைய ஊழியக்காரன் மேல விளையாட்டுக்காக, கேலிக்காக, கிண்டலுக்காக போடுகிறான் அந்த வாலிபன். தேவன் பார்க்கிறார். யார் அலட்சிய பண்ணுகிறார்? அவர் உனக்கு ஆவிக்குரிய தகப்பன் அல்லவா? உன்னை மேய்க்கிற மேய்ப்பன் அல்லவா அவன்? அவன் தேவனுடைய ஸ்தானாதிபதி அல்லவா அவன்? நீ அவன் முன்னாடி எவ்வளோ பயபக்தியா இருந்திருக்கணும், எவ்வளோ கனப்படுத்தணும். உன்னால பயபக்தியா இருக்க முடியல, கனப்படுத்த முடியலன்னா பேசாட்டியாக இருக்கலாமே. அடுத்த 10வது நாள் என்னாச்சுன்னா இந்த வாலிபன் மரிக்கிறான், விபத்துல மரிக்கிறான். அதே போதகர் இவனை பூ போட்டு அடக்கம் பண்ணினார். ஹல்லேலூயா. அடுத்த சில மாதத்திற்குள்ள அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போறார். நான் அப்பதான் நினைச்சேன், ஏன் இந்த வாலிபனுக்கு சீக்கிரமா அந்த தண்டனையை, மரணத்தை கொடுத்தார்? நான் சொல்லுகிறேன், என்னை குறித்து நான் வைராக்கியமாக இருக்கிறதை காட்டிலும் என்னை குறித்து என்னை அழைத்தவர் வைராக்கியமாக இருக்கிறார். அது நிறைய பேருக்கு புரியல. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஊழியர் ஏதோ ஒரு ஊர்ல டிரான்ஸ்ஃபருக்கு போயிட்டார். அந்த மரணம் லேட்டா இருக்குமே, ஆனால் என்ன ஒரு ஊழியன்தான் அவன் அடக்கம் பண்ணியிருக்கணும். எவன் உன்னை காயப்படுத்தினானோ அவனை நீ தான் அடக்கம் பண்ணணும். எவனுக்கு கை உனக்கு விரோதமா எழுமிச்சோ அவனை நீ உன் கையால தான் அடக்கம் பண்ண வைப்பேன். எத்தனை பேருக்கு புரியுது? எவ்வளவு பெரிய சாபம். நான் இதை பெருமையா பேசல, வேதனையா பேசிட்டு இருக்கிறேன். காரணம், பெற்றோர்கள் சண்டே கிளாஸுக்கு அனுப்பல, விபிஎஸ்க்கு அனுப்பல. பணத்தை வச்சுட்டா விபிஎஸ் நடத்துறோம், பணத்தை வச்சுட்டா சபை நடத்துறோம். நடத்தணுமே, பிள்ளைகள் வழி மாறி போயிடக்கூடாதே, கஷ்டப்பட்டு நடத்துறோம். ஒவ்வொரு பணத்திற்காய் நாங்கள் படுகிற வேதனையும் கஷ்டமும் என் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அதை மத்தியிலும் என்னெல்லாம் சபைக்காக செய்யணுமோ, உங்க பிள்ளைகளுக்காக செய்யணுமோ ஒவ்வொன்றையும் செய்கிறோம். சிலருக்கு விளையாட்டா இருக்கிறது. ஹல்லேலூயா. கொஞ்சம் பேர் வந்தாலும் 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறோம். எதற்காக? ஒருவரும் இடறி போயக்கூடாது. சத்தியம் கரெக்டா தெரியணும். கொஞ்ச நாள் தான் டைம். ஹல்லேலூயா.
என்ன இச்சிக்கிறாங்க? தனக்கு ஏற்ற மாதிரி ஒரு சபை, நல்ல பெருசா இருக்கணும், நிறைய கூட்டம் வரணும், கல்ற தோட்டம் எல்லாம் இருக்கணும். இந்த சபைக்கு வரவங்களுக்கு கல்ற தோட்டம் ஃப்ரீ, பின்னாடி நிறைய இடம் இருக்கு. அல்லேலூயா. ஆமா, சபையில அங்கமா மாறும்போது இப்படியெல்லாம் பார்க்காதுங்க. அந்த சபையில ஆவியானவர் ஊற்றப்படுகிறாரா, சபை அனலுக்குள்ளா நடத்துகிறதா, அபிஷேகத்துக்குள்ளா நடத்துகிறா? நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் வாந்தி பண்ணி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ அனலா இருக்கணும், சபையில ஒன்னு அனலா நடத்தணும், அந்த சபை அபிஷேகத்துல நடத்தணும், சத்தியத்துல நடத்தணும், நல்ல உபதேசம் இருக்கணும். கேட்க வசனத்தை கேட்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சாபத்தை குறித்து பேசும்போது சிலருடைய முகம் மாறுகிறத நான் புரிகிறேன். என்ன செய்ய, வேற வழி இல்லை, கேட்டுதான் ஆகணும். நீங்க மாறணும்னா நான் பிரசங்கம் பண்ணி தான் ஆகணும். அல்லேலூயா. ஆமா, கொஞ்ச நேரம் சில நேரம் நான் சொன்ன டைமுக்கு முடிக்க முடியாது, நான் கஷ்டம்தான் படுறேன். ஐயோ டைம் தாண்டி போகுதே, எக்ஸ்ட்ரா 3 நிமிஷம் ஆயிட்டேன்னு கஷ்டம்தான் இருக்கு. நான் சொல்ல வேண்டியதை சொல்லி முடிக்கணுமே. அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தனம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதர்களை தங்களுக்காக திரளாய் சேர்த்து கொண்டார்கள். அல்லேலூயா. இச்சை எங்கேயும் வருது. சபையை குறித்தும் ஒரு இச்சை இருக்கிறது. எங்க பிரசங்கியார் பெரிய ஆளா இருக்கணும், கார்ல வந்து ஜம்முன்னு இறங்கணும், பின்னாடி பாடிகட்டெல்லாம் வரணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா. என் பின்னால என் மனைவி பாடிகட்டா வருவாள். அல்லேலூயா. செல்ல போதகர் பின்னாடி நம்ம பேக்கை தூக்கிட்டு 2 பாடிகட் வருவாங்க. நமக்கு அப்படியெல்லாம் இல்லை. நிறைய பேர் அதை விரும்புகிறாங்க. வட இந்தியாவில் ஒரு பாஸ்டர் பின்னாடி ஒரு போலீஸ் படையே போகும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம பாஸ்டருக்கு அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, ஏன்னா துப்பாக்கி தூக்கிட்டு உங்கள் வீட்டுக்கெல்லாம் வரணும். ஸோ இச்சைகளுக்கு ஏற்ற போதகர், நல்ல கோட்டு சூட்டு போடணும், ஜம்முன்னு இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், ஒரு சபையில் இருக்கும்போது ஒரு கோட்டு சூட்டு டை கட்டின பாஸ்டர் 65 வயசு ஆச்சு, அவரே நடக்க முடியாமல் நடக்கிறாரு. ஆனாலும் 5 கிலோ கோட்டை போட்டுட்டு அப்படி வாராரு. அல்லேலூயா. வந்த உடனே சபையாரெல்லாம் நம்மளை கண்டுக்கவே இல்லை. கோட்டு சூட்டு டை கட்டின பாஸ்டர் அப்படியே, வாங்க பாஸ்டர் உட்காருங்க பாஸ்டர். அவர் எந்திரிச்சு அப்படியே பிரசங்கம் பண்ணும்போது லைட்டாக நம்மளை ஒரு குத்திட்டு பேசுகிறாரு. அல்லேலூயா. ஆமாம், வெள்ளையும் போட்டாதான் ஊழியக்காரனா, வேற என்ன போடணும்? நான் சொல்லுகிறேன், இயேசுவை போல ஊழியம் செய்தான் ஊழியக்காரன். அல்லேலூயா. நீங்க கோட்டு போடுங்க, ஒயிட் அண்ட் ஒயிட் போடுங்க, என்னத்தையும் போடுங்க, ஆனா இயேசுவை போல ஊழியம் செய்யுங்க. இயேசுவினுடைய ஊழியத்துல வெறும் உபதேசம் இருந்தாலும் டேஞ்சர், விடுதலையும் இருக்கணும். வெறும் விடுதலை தான் இருக்கு, உபதேசம் இல்லைன்னா அதுவும் டேஞ்சர். அந்த சபையில் இருக்கக்கூடாது. சபைனா விடுதலை இருக்கணும், ஆசீர்வாதம் இருக்கணும், உபதேசம் இருக்கணும், சத்தியம் இருக்கணும், அபிஷேகம் வல்லமையாய் ஊற்றப்படணும். அல்லேலூயா. இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தெரிந்து கொண்டார்கள், திரளாய் சேர்த்து கொண்டார்கள். அடுத்த வாரம் இதனுடைய மீதியை கேட்போம். எல்லாரும் எழும்பி நின்று முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம். க்ளோரி. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நல்லவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நன்றி. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ரீக்லா ஷாட்டா தோ ரோடா தனமோ. மகிமை 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 மகிமை. ஹல்லேலூயா. ரகதரபல ஷகடதெரியாந்தரோ. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் மகிமைப்படுத்துங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, ராஜாவை மகிமைப்படுத்துங்க. உடரபா ஷகடதரபலரையா லிம்ரா தாரா காஷாட்டா தரமா ஷண்டோரோ. ஹல்லேலூயா. மகிமையே ரீதரதர கந்தரபுடதரபலபோ. அவரை மகிமைப்படுத்துகிற நேரம், ஆவில நிரம்புகிற நேரம், அபிஷேகத்தில் துதிக்கிற நேரம், இச்சைகள் எல்லாம் மாறுவதாக. உலகத்திற்கு நேராய் போகக்கூடிய இச்சை மாரா காட்டா தரபா ரபலா ஷகடதரபலபலபலப. மகிமையே. ஹல்லேலூயா. லைபரதரா. உலகத்தின் இச்சைகள் எரிக்கப்படுவதாக. அபிஷேகத்தின் மேல தாகம்,
வசனத்தின் மேல, ஆண்டவர் மேல, ராஜ்யத்தின் மேல, வல்லமை மேல. ரீபா ஷகடதர பலதரதி அந்தரோ. மகிமை 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 மகிமை. நன்றி 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 நன்றி. தூய ரத்தம் எனக்காக சிந்தினதா, தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார். தூய ரத்தம் எனக்காக சிந்தினதா, தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார். தூதரோடு நின்று அவரை நல்ல கரங்களை தட்டி துதித்தென்று மகிழ்ந்திடுவேன். ஆமென் 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 ஆமென். தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவேன். தூதரோடு நின்று அவரை அவருடைய வருகையில் நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவேன். எனக்காய் வருகின்றவர் மிக விரைவில் வந்திடுவார். எனக்காய் வருகின்றவர் மிக விரைவில் வந்திடுவார். சமீபமே மூடி வல்லவோ நேசரை சந்திக்கவே. சமீபமே மூடி வல்லவோ என் நேசரை சந்திக்கவே. தூய ரத்தம் எனக்காக சிந்தினதா, தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார். தூய ரத்தம் எனக்காக சிந்தி நிறுத்திடுவார். தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவேன். தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவேன். யார் இந்த விண் கூட்டம் உலகமே அதிசயிக்கும். யார் இந்த விண் கூட்டம் உலகமே அதிசயிக்கும். இரத்தத்தாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டோர் இவர்களல்லோ. இரத்தத்தாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டோர் இவர்களல்லோ. சோதனை வந்தாலும் காத்திடுவார். சோதனை வந்திட்டாலோ மழுவாது காத்திடுவார். மகிபனின் சந்நிதியில் மசற்றோனை நின்றிடுவேன். மகிபனின் சந்நிதியில் மசற்றோனை நின்றிடுவேன். தூய ரத்தம் எனக்காக கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தி இச்சைகள் மாறுவதாக. தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார். தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவேன். தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவேன். ஜெபத்தோடு நின்று அவரை நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவேன். தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவேன். மகிமை. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை தகுதிப்படுத்துங்க. உலகத்தின் இச்சை என்னை விட்டு மாறட்டும். பாவ இச்சை எரிக்கப்படட்டும். நாங்கள் உண்மையிலே தாகமா இருக்கணும். வசனத்துல தாகமா இருக்கணும். சத்தியத்துல தாகமா இருக்கணும். உபதேசத்துல தாகமா இருக்கணும். நல்ல ஜெபம் பண்ணணும். பாவர் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மேல ஆவியின் அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. டிவி மூலமாய் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் ஆவியானவருடைய மகிமை, ஆவியானவருடைய அபிஷேகம் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். ரிபா லபா ரக டத ரக தரா. விடுதலை. பாவத்தில இருந்து விடுதலை, சாபத்தில இருந்து விடுதலை, பிசாசின் கிரியைகளில் இருந்து விடுதலை வருவதாக. உடா ரபா லத ரக டத ரதரா. அபிஷேகங்கப்பா, அனலாய் மாற்றுங்க டாடி. உடரதரா உடரிபலா ஷகடதரா உடரபலி பரதரா உடரபலப ஷகடத். நல்ல அந்நிய பாஷைகளை பேசி உடதரிகதரலா உடரபலா ஷகடதரா உடபரிபலதரா. பாவத்தின் இச்சை எரிக்கப்படுவதாக. பரிசுத்த ஆவியின் அக்கினியினால
மோக இச்சைகள் அழிக்கப்படுவதாக. தெய்வமே, தோமாவை போல அவரோடு கூட மரிக்கும்படி போவோம். நல்லவரே, ஏசப்பா, 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 ராஜாவே, ஷப ரப லப ரக டத ரப லப. மாறணும், வேறு மனுஷனா மாறணும், வேறு மனுஷியா மாறணும், ஆவியில மாறணும், அபிஷேகத்துல மாறணும். அக்கினே, நன்றி, நன்றி, நன்றி. அன்புள்ள தகப்பனே, பரலோக பிதாவே, ஜெபித்த, வேதத்தை கேட்ட, தன்னை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்த எல்லார் மேலையும் கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். ஜனங்களை ஆசீர்வதிங்க, கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக்குங்க. தேவ சித்தத்தை செய்கிறவர்களாய் நாங்கள் மாறணும். கிருபை கொடுங்கப்பா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இம்மட்டும் எங்களோடு பேசின தேவனுடைய நல்ல வார்த்தைகளுக்காக மன நிறைவோடு தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சிநேகாவலும் இன்றும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடும் இன்னும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.